படத்தில் வந்து ஒரு 3 காமெடி சீக்வன்ஸ் வந்து பயங்கர ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு காமெடி ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ போய் அடிச்சுட்டு வந்துடுவார் வில்லனை வேஷம் போட்டுட்டு. அதே இடத்துல வந்து வடிவேலை வேஷம் போட்டுட்டு போவார். ஸோ வடிவேலை கடைசியில் பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு அடிக்க போவாங்க. அப்போ அவர் வந்து தான் அடிக்கல அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும், செமையாக இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு அந்த டைலாக்ஸ்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, அது வந்து ட்ரெய்லரில் கூட வந்திருக்கும். ஒரு சாவியை வந்து திருடுறதுக்கு போவாங்க. அப்போ வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் ஒரு சீக்வன்ஸ் வடிவேலுக்கு. பாட்டு பாடினா ஆஸ் யூஷுவல் நம்ம இளையராஜா ராயல்ட்டி கேட்டுருவார்ல, அதனால் வந்து வடிவேலே அதில் வந்து கொஞ்சம் வேர்டிங்ஸை மாற்றி பாடுற மாதிரி இருந்தது. வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு கேட்குறதுக்கும் சரி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. 3வது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வேறு வேறு கெட்டப் போட்டு திருப்பி லேடி கெட்டப் போட்டுட்டு பிரச்சனை பண்ணுற மாதிரி கெட்டப்ஸ் மாற்றி மாற்றி வராரு. அதெல்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. காமெடியாக சூப்பராக இருந்துச்சு அந்த காமெடியெல்லாம்.